ஒரு சிலந்தி பூச்சி ஒரு நெற்பயிரோட வயல்ல வந்து கூடு கட்டி ரொம்ப நாளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அங்க வர சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும்போது அதோட வலையில ஒரு குட்டி பூச்சி வந்து சிக்கிச்சாம். அப்போ அந்த குட்டி பூச்சியை சாப்பிட போகும்போது அது சொல்லிச்சான், என்னை சாப்பிடாம இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன்னுச்சான். நீயா எனக்கு என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போற அப்படின்னா, இல்ல இல்ல நீ இந்த இடத்துல இருந்து ஒரு கூட்டை வந்து வேற இடத்துல மாத்திக்கோன்னு சொல்லிச்சான். நான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பொய்யா கட்டுக்கதையெல்லாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி சிரிச்சுச்சான். இல்ல நிஜமாலுமே சொல்றேன், இந்த எஜமான் வந்து நெற்பயிர்கள்லாம் அறுவடைக்கு தயாராயிடுச்சு, அதனால நாளைக்கு வந்து அதை அறுவடை செய்ய போறாரு, நீ இடத்த மாத்திக்கோன்னு. பொய் சொல்லாத, இந்த மாதிரி கட்டுக்கதையில நெட்ட விட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிச்சு. நிஜமாலுமே பெரிய பெரிய மிஷின் எல்லாம் கொண்டு வந்து அறுவடை செய்ய போறாருன்னு சொல்லும்போது கேட்கவே இல்லையா. இது இந்த பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துச்சான். அடுத்த நாள் காலையில விடியும் போது அந்த எஜமானர் அதே மாதிரி ஒரு பெரிய மிஷின் கொண்டு வந்து அந்த நெற்பயிர்களை அறுவடை செஞ்சுட்டு அதுவும் செத்து போச்சான். அந்த சிலந்தி கூடு அழிஞ்சு போச்சான். இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் ஆண்டவர் எங்க வராரு சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு தானே இருக்காங்க, அதெல்லாம் வந்து கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. இல்லைங்க, அவர் வந்து ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இதை பெரிய அட்வான்டேஜா எடுத்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டு சுகமா வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நாமளும் இந்த சிலந்தி பூச்சி மாதிரி நம்மளும் வந்து அழிஞ்சு போயிடுவோங்க. அதனால் இன்றைக்கே மனம் திரும்புவோம்.